மைந்தராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் முந்தினராகிய தூய ஆவியாரிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் சமாதானமும் உண்டாவதாக. நாம் யாவரும் எழுந்து நிற்போம். பிதாவே நீரெங்கள் தந்தை, இயேசுவே நீரெங்கள் இரட்சகர், ஆவியே எம் தேற்றரவாளனே, அறிவேன் என் ஆத்துமாவில். Father, you are my Father. Jesus, you are my Savior. Holy Spirit, you are my comforter, and my soul knows it well. தூய திருவிருந்து ஒப்புரவின் மையம் என்பதை குறித்து மத்தேயு அப்போஸ்தலன் சொல்லுகின்ற அருள் நிறைந்த மொழிகளை கேளுங்கள். அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோடே ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. ஜெபம் பண்ண கடவோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த மன மகிழ்ச்சியான காலை வேலைக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆமாண்டவரே, இப்போதுமாக இந்த ஆராதனையிலே நாங்கள் கூடி வந்திருக்கக்கூடிய எங்கள் ஒவ்வொருவரையும் நீர்தாமே கண்ணோக்கி பாரும் சுவாமி. பல்வேறு விதமான சிந்தனைகளோடும் யோசனைகளோடும் இந்த இடத்திலே நாங்கள் கூடியிருக்கலாம். ஆனால் எங்கள் எண்ணங்களையும் சிந்தனைகளையும் ஒருமுகப்படுத்தியலும் சுவாமி, நம்முடைய நாமத்திற்கு மகிமையாக இந்த ஆராதனையை நாங்கள் நல்ல முறையில் தொடங்கி முடித்திட நீர்தாமே கிருபை செய்தலும் சுவாமி. உடைய திருப்பந்தியிலையும் ஐக்கியப்பட ஆயத்தமாக இருக்கிறோம். நீர்தாமே உடைய திருப்பந்தி ஆசீர்வாதத்திலும் உடைய திருப்பந்தியிலே பங்கு பெறக்கூடிய ஒவ்வொரு அடியார்களையும் நீர்தாமே வழி நடத்தியலும். இந்த ஆராதனுடைய தொடக்கம் முதல் நிறைவு வரை உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். நீர்தாமே வழி நடத்தியலும். எல்லா துதி கன மகிமையாக முக்கிய செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவிலேயே வேண்டிக் கொள்கின்றோம் எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, ஆமேன். இப்படி ஆராதனைக்கு ஆரம்பமாக கடவுளை போற்றும்படியாய் கிறிஸ்து சபை பாமாலைகளிலே பாடல் எண் 19 எவ்வண்ணமாக கர்த்தரே உம்மை வணங்குவேன் என்ற பாமாலையை நாம் யாவரும் நின்றவாறு பாடுவோம். பாமாலை எண் 19. எவ்வண்ணமாக கர்த்தரே உம்மை வணங்குவேன்.
காலை மாலை ஆராதனை முறைமைகளிலே திருவிருந்து ஆராதனை ஆயத்த முறைமையை பின்பற்றுவோம். பக்கம் எண் 35. நின்றபடியே ஜெபம் செய்வோமாக. எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வவல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் தேவரீரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமாய் மகிமைப்படுத்தவும் உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருள எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனிதர் மேல் பிரியம் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்துக்கும் உள்ள பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமது சிறந்த மகிழ்ச்சிக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராய் இருக்கிற ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிறவரே எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் வலது பாரசில் வீற்றிருக்கிறவரே எங்களுக்கு இறங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர், இயேசு கிறிஸ்துவே தேவரீர் ஒருவரே, பரிசுத்தாவியோடே தேவனாகி பிதாவின் மகிமையினாலே உன்னதமானவராயிருக்கிறீர். ஆமேன். நியாய பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களும் ஆண்டவர் தொகுத்தருளியது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது, சிறுவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தர் எடுத்து உனது முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கொப்பா இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூர்வாய் என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை. இவ்விரண்டு கற்பனைகளும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்பதே. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணத்தை கை கொள்ள. அன்பானவர்களே, நாம் இப்பொழுது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சரீரத்தையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடு உண்மையான விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டி சேருவதற்காக கடவுளுடைய கிருபையை தேடி முழங்கால் படியிட்டு அமைதியாய் நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. நம் பாவங்கள் நிமித்தம் முழு இருதயத்தோடும் உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமுமாய் இருந்து இனி கடவுளுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்க நீங்கள் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமையுள்ள கடவுளும் ஒப்புரவாகும்படி மறுபடியும் உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமை விட்டு விலகவே இல்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். உமது பரிசுத்த ஆவியினால் எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சியை உயிர்ப்பித்தருளும். உமது பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி புது ஜீவன் உள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாய் மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் தம்மிடத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த அருள் வாக்கை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கின்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரி குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளில் நின்று உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலை நிறுத்தி உங்களை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. ஆமேன். தேவரீருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக.
பெந்தை கொஸ்தே திருநாளுக்கு பின்வரும் 12ஆம் ஞாயிற்றுக்கிழமைக்கான சுருக்க ஜெபம். கடவுளே, உம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அறிவு கட்டா நல் ஈவுகளை ஆயத்தம் செய்திருக்கிறீர். உம்மை பற்றும் அன்பை எங்கள் உள்ளங்களில் ஊற்றி அருளும். நாங்கள் யாவற்றுக்கு மேலாகவும் உம்மில் அன்பு கூர்ந்து நாங்கள் விரும்புவதிலும் அதிகமான உமது வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்ள அருள் புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின் எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். அமர்ந்திருக்க ஞாயிறு பள்ளி சிறுவர்கள் மனன வசனம் சொல்ல. அங்கேதானே பலிபீடத்தில் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் உன் சகோதரனோடு ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. மத்தேயு 5:24. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்கள்லாம் மன்னித்து உன் நோய்களை குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இறக்கினாலும் உன்னை முடிசூட்டி நன்மையினாலும் உன் வாயை திருப்தி ஆக்கிறார். கழுகு சமானமாக உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. சங்கீதம் 103:1-5 வரை. கர்த்தாவே, யார் கூடாரத்தில் தங்குவார்? கர்த்தாவே, யார் கூடாரத்தில் தங்குவார்? யார் சுத்தமாய் நடந்து நீதியான அற்புதமான சத்தியத்தை பேசுகிறான். உன் பக்கத்தில் 1000 பேர் உன் வலது புறத்தில் 14 பேர் இருந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு ஒரு பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். சங்கீதம் 91. ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரு. ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அப்பொழுது பாதகருக்கு உம்முடைய வழியை உபதேசிப்பேன். பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் I'm in and out and up and down and happy all the time. I'm in and out and up and down and happy all the time. Since Jesus Christ came in, cleanse my heart from sin. I'm in and out and up and down and happy all the time. நான் உள்ளும் புருளும் மேலும் கீழும் மகிழ்ச்சியாயிருப்பேன். நான் உள்ளும் புருளும் மேலும் கீழும் மகிழ்ச்சியாயிருப்பேன். இயேசு என் உள்ளில் வந்தார், பாவம் போக்கினார். நான் உள்ளும் பொருளும் மேலும் கீழும் மகிழ்ச்சியாயிருப்பேன். ஜெபம் செய்வோம்.
துதிகள் மத்தி வாசையும் நல்ல கடவுளே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளுக்காக, காலை நேரத்துக்காக, இந்த சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிற சாமி. அப்பா, சிறுவர்கள் எண்ணில் வர தரப்படாதுன்னு சொல்லிடுற சாமி. அப்பா, இந்த சிறு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிற சாமி. இந்த வழிநடத்தி சண்டே ஸ்கூல் ஆசிரியருக்காக நன்றி செலுத்துகிற சாமி. ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நீ ஆசீர்வதிக்க முடியாது சாமி. இவை யாவும் இறைவன் இயேசுவின் வழியாக வேண்டிய நல்ல கடவுளே. ஆமென். அமர்ந்திருக்க திருமுறை பாடங்கள் படிக்க கேட்போம். முதலாம் பாடம் யாத்திராகமம் 3 தொடங்கி 11 வரை உள்ள தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். யாத்திராகமம் 24:3 முதல். மோசே வந்து கர்த்தருடைய வார்த்தைகள் யாவையும் நியாயங்கள் யாவையும் ஜனங்களுக்கு அறிவித்தான். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஏக சத்தமாய் கர்த்தருடைய எல்லா வார்த்தைகளின்படி செய்வோம் என்று பிரதியுத்தரம் சொன்னார்கள். மோசே கர்த்தருடைய வார்த்தைகளை எல்லாம் எழுதி வைத்து அதிகாலமே எழுந்து மலையின் அடியில் ஒரு பலிபீடத்தை கட்டி இஸ்ரவேலுடைய 12 கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே 12 தூண்களை நிறுத்தினான். இஸ்ரவேல் புத்திரின் வாலிபரை அனுப்பினான். அவர்கள் சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி கர்த்தருக்கு சமாதான பலிகளாக காளைகளை பலியிட்டார்கள். அப்பொழுது மோசே அந்த இரத்தத்தில் பாதி எடுத்து பாத்திரங்களில் வார்த்து பாதி இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் தெளித்து உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காது கேட்க வாசித்தான். அவர்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். அப்பொழுது மோசே இரத்தத்தை எடுத்து ஜனங்கள் மேல் தெளித்து, இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து கர்த்தர் உங்களோடு பண்ணின உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே என்றான். பின்பு மோசேயும் ஆரோனும் நாதாபும் அபியூவும் இஸ்ரவேலுடைய மூப்பர் 70 பேரும் ஏறிப்போய் இஸ்ரவேலின் தேவனை தரிசித்தார்கள். அவருடைய பாதத்தின் கீழ் நீல கல்லிழைத்த வேலைக்கு ஒப்பாகவும் தெளிந்த வானத்தின் பிரபைக்கு ஒப்பாகவும் இருந்தது. அவர் இஸ்ரவேல் புத்தருடைய அதிபதிகள் மேல் நம்முடைய கையை நீட்டவில்லை. அவர்கள் தேவனை தரிசித்து பின்பு புசித்து குடித்தார்கள் என்பது பாட முடிந்தது. கிறிஸ்துவ மகிமை உண்டாதாக. ஆமென். வாசிக்க வேண்டிய 2ஆம் வேத பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 1ஆம் நிருபம் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 முதல் 22 வரை. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 முதல் 22 வரை. ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். உங்களை புத்திமான்கள் என்று எண்ணி பேசுகிறேன். நான் சொல்லுகிறதை நீங்களே நிதானித்து பாருங்கள். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தில் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? நாம் பிக்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லோரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். மாம்சத்தின்படியான இஸ்ரவேலரை பாருங்கள். பலிகளை புசிக்கிறவர்களை பலிபீடத்தோடு ஐக்கியமாய் இருக்கிறல்லவா? இப்படி இருக்க விக்கிரகம் ஒரு பொருள் என்றும் விக்கிரகத்துக்கும் படைக்கப்பட்டது ஒரு பொருள் என்றும் நான் சொல்லுகிறேனோ? அஞ்ஞானிகள் பலியிடுகிறவைகளை தேவனுக்கு அல்ல, பேய்களுக்கே பலியிடுகிறார்கள் என்று சொல்லுகிறேன். நீங்கள் பேய்களோடு ஐக்கியமாய் இருக்க எனக்கு மனதில்லை. நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாது. நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களாக இருக்கக்கூடாது. நாம் கர்த்தருக்கு எரிச்சலை மூட்டலாமா? அவரிலும் நான் பலன் வாருங்களா? வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக.
மாறி மாறி வாசிக்க வேண்டிய சங்கீதம் 85. 85ஆம் சங்கீதம். கர்த்தாவே, உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீர். பாவங்கள் அனைத்து மறைத்து உமது உக்கிரத்தை எல்லாம் அடக்கிக் கொண்டு உமது கோபத்தின் எரிச்சலை விட்டு திரும்பினீர். எங்கள் மீது உங்களுக்குள்ள சினத்தை அகற்றியது. என்றைக்கும் எங்கள் மேல் கோபமாய் இருப்பீரோ? தலைமுறை தலைமுறையாக உமது கோபத்தை நீடித்திருக்க பண்ணுவீரோ? மக்கள் உண்மையில் மிக வருமாறு எங்களுக்கு புத்தியர் அளிக்க மாட்டீர்களோ? கர்த்தாவே, உமது கிருபையை எங்களுக்கு காண்பித்து உமது இரட்சிப்பை எங்களுக்கு அருளிச் செய்யும். நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாய் இருக்கும்படி அவருடைய இரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாய் இருக்கிறது. சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும், நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும். சொல்லுவோம். நீதி அவருக்கு முன்னாக சென்று அவருடைய அடிச்சுவடுகளின் வழியிலே நம்மை நிறுத்தும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ பாடம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் முதல் 26 வசனம் வரை. மத்தேயு 5:23 முதல் 26. ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில் அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனை ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. எதிராளி உன்னை நியாயாதிபதியினிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நியாயாதிபதி உன்னை சேவகனிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமலும் இருக்கும்படியாக நீ உன் எதிராளியோடு வழியில் இருக்கும்போதே சீக்கிரமாய் அவனுடனே நல்மனம் பொருந்தாவிட்டால் நீ ஒரு காசும் குறைவின்றி கொடுத்து தீர்க்கு மட்டும் அவ்விடத்திலிருந்து புறப்பட மாட்டாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்பதே. வாசிக்க வேண்டிய சுவிசேஷ பாடம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கே மகிமை. நாம் யாவரும் நின்றவாறு நம்முடைய விசுவாசத்தை நிசேயா விசுவாச பிரமாணத்தின் வழியாய் ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாதுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வ வளமுள்ள பிதாவாகிய ஒரே கடவுளை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் கடவுளுடைய ஒரே பேரான குமாரனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்களும் உண்டாவதற்கு முன்னே நமது பிதாவினாலே ஜனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய் தேவனில் மெய் தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜனிப்பிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் பரமண்டலத்திலிருந்து இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாதத்தில் அவதரித்து மனிதனானார். நமக்காக பொந்தியோ பிலாத்தின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்திற்கேறி பிதாவின் வலது பரசத்தில் வீற்றிருக்கிறார். உயிரோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க மகிமையோட திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரிலும் நின்று புறப்படுகிறவருமாய் பிதாவோடும் குமாரனோடும் கூட தொழுது தோத்தரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்கதரிசிகள் வழியாய் உரைத்தவருமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தலர் திருச்சபை உண்டென்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரே ஞான ஸ்நானத்தை அறிக்கிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவனும் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமேன். சபையார் அமர்வோம். சபையாருக்கு அறிவிக்கப்பட வேண்டிய அறிவிப்புகள். குருசேகர பொருளாளர் நிதி அறிக்கை.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆராதனை நிறைவிலே தேநீர் ஐக்கியம் உண்டு. நாம் அறிந்த விதமாக இந்த மிஷனரி ஊழிய காணிக்கைக்காக நாம் விற்பனையை செய்து வந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வாரத்திலே வாலிபர் ஐக்கிய குழுவினர் அதை பொறுப்பெடுத்து செய்கிறார்கள். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கின்றேன். வருகின்ற 21/8/2026 வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணி ஆராதனை பெண்கள் ஐக்கிய சங்கத்தினர் நடத்துவார்கள். கடந்த வாரத்திலே பாடகர் குழுவினர் நடத்தினார்கள். இந்த வருகின்ற வெள்ளிக்கிழமை பெண்கள் ஐக்கிய சங்கத்தினர் நடத்துவார்கள். 23/8/2026 4ஆம் ஞாயிறு சிறப்பான ஒரு ஞாயிறாக தென்னிந்திய திருச்சபை நமக்கு அறிவித்திருக்கிறது. தலித் மற்றும் ஆதிவாசிகள் சிறப்பு ஞாயிறாக அந்த வருகின்ற 4ஆம் ஞாயிறு கடைபிடிக்கப்படும். சபையார் பங்கு பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 23/8 4ஆம் ஞாயிறு ஆராதனை நிறைவிலே பெண்கள் ஐக்கிய சங்க மிஷனரி ஊழிய காணிக்கை விற்பனையை நடத்துவார்கள். சபையார் பங்கு பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். திருமண்டத்தின் வழியாய் அறிவிக்கப்பட வேண்டிய அறிவிப்புகள். வருகின்ற 29/8/2026 சனிக்கிழமை காலை 9 மணி முதல் 4 மணி வரை CSI ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அமைந்துள்ள சிற்றாலயத்தில் திருமண முன்னாலோசனை கூட்டம் நடைபெறுகின்றது. திருமணத்திற்கு ஆயத்தப்பட்டவர்கள் கலந்து கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நம்முடைய திருச்சபையிலே பிறந்தநாள் திருமண நாள் காணுகின்ற திருச்சபையின் குடும்பங்கள் 16/8 தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறவர் ப்ரொஃபஸர் VCS இமானுவேல், 20/8 மிஸ்டர் கெனடி ஜோசப் ஆகியோர் தங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறார்கள். பிறந்தநாள் காணுகின்றவர்களை ஆண்டவருடைய திருப்பெயரிலே வாழ்த்துகிறோம். உலகில் உள்ள சகல ஜாதிகளிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படியாய் ஆண்டவர் அவர்களை இந்த புதிய ஆண்டிலும் ஆசீர்வதிக்க கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்கிறோம், வாழ்த்துகின்றோம். திருமண நாள் காணுகின்றவர்கள் 19/8 தன்னுடைய திருமண நாளை கொண்டாடுகின்றவர்கள் மிஸ்டர் டி பால்ராஜ் அண்ட் மிஸ்ஸஸ் ஜாஸ்மின் பிரியதர்ஷினி ஆகிய குடும்பத்தினர் தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகின்றார்கள். மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பிரியங்கா குடும்பத்தினர் தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகின்றார்கள். 20/8 மிஸ்டர் பாஸ்கர் வின்சென்ட் மிஸ்ஸஸ் ஜோஸ்பின் நிர்மலா குடும்பத்தினர் தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகின்றார்கள். கர்த்தர்தாமே அருமை குடும்பத்தின் மக்களை சியோனின் வாழ்வினாலும் எருசலேமின் சமாதானத்தினாலும் பிள்ளைகளை காணுகின்ற ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதித்து இதுபோல பல திருமண நாட்களினால் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று வழிநடத்தப்பட திருச்சபையாய் வாழ்த்துகின்றோம். பிறந்தநாள் திருமண நாள் காணுகின்றவர்களுக்காக நாம் கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்வோம். அன்பின் ஆண்டவரே, கிருபை மிகுந்தவரே, கிருபை நீவால் உம்முடைய நன்மைகளை கட்டளையிடுகிறவரே, இந்த நல்ல நாளிலும் எங்களுடைய திருச்சபையிலே பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடுகின்ற திருச்சபையின் குடும்பங்களுக்காக நாங்கள் உம்முடைய பாதபடியில் வருகிறோம். வருஷங்களை நன்மையால் முடிசூட்டுகின்ற உம்முடைய கரத்திலே கடவுள் தாமே புதிய பிறந்த ஆண்டையும் புதிய திருமண ஆண்டையும் நன்மையினால் முடிசூட்டி உம்முடைய சாட்சிகளாய் நிற்க நீர் இரக்கம் பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த திருக்கரங்களிலே குடும்பத்தின் மக்களை தாழ்த்துகின்றோம். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். There shall be showers of blessing. This is the promise of love. There shall be seasons refreshing, sent from the Savior above. Showers of blessing, showers of blessing we need. Mercy drops round us are falling, but for the showers we plead. Mercy drops round us are falling, but for the showers we plead. பிறந்தநாள் திருமண நாள் காணுகின்ற குடும்பத்தின் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. அன்புக்குரியவர்களே, கடந்த சில மாதங்களுக்கு பின்பதாக மீண்டுமாய் நம்முடைய திருச்சபையின் ஐக்கியத்திலே பங்கு பெற்றிருக்கின்ற அருமையான பிராங்க்லின் ஐயா மற்றும் விஜயராணி அம்மா அவர்களை நம்முடைய திருச்சபையின் சார்பாய் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் கொடுத்த பயண கிருபைகள் பாதுகாப்புக்காக கடவுளுக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். நாம் நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கடவுளுக்கு என்று படைப்போம். கீர்த்தனைகளிலே பாடல் 219 தந்தேன் என்னை இயேசுவே என்ற பாடலை பாடி நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் படைப்போம்.
இந்த பாடல் வேளையிலே சந்தா காணிக்கை படைக்கிறவர்கள் முன்வர உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கீர்த்தனையன் 219. என்னை இயேசுவே இந்த நேரம் நீ உமக்கே உமக்கே ஊழியம் செய்ய தந்தேன் என்னை நம்பியருளும் இயேசுவே ஜெபம் செய்வோம். கிருபையும் இருக்கும் இதன் ஆண்டவரே, இப்போதுமாக இந்த காணிக்கைக்காக நாங்கள் இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம் சுவாமி. தங்களுடைய உழைப்பினுடைய ஒரு பகுதியாக அதனுடைய கிடைத்த ஆசீர்வாதத்தின் பலனாக அடியார்கள் தந்திருக்கக்கூடிய காணிக்கைகளை நீர்தாமே அங்கீகரித்தலும் சுவாமி. ஆமாண்டவரே, இந்த திருச்சபையினுடைய தேவைகளை அறிந்திருக்கின்றீர், இந்த திருச்சபையினுடைய காரியங்களை அறிந்திருக்கின்றீர். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த திருச்சபைக்கு போதுமான அளவு நிறைவான முறையிலே தனக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள இந்த மக்களுக்கு நீர்தாமை கிருபை செய்தலும். கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், வளங்களுக்கு அளக்கப்படும், அம்மைக்கு குலுக்கி சரிந்து விடும்படிக்கு அளவில்லாமல் கொடுக்கக்கூடிய இந்த மக்களுக்கு நீர்தாமே தேவையான கிருபையின் வரங்களை தந்தல்வீராக. எல்லா துதி கன மகிமையாவும் முக்கிய செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவினுடைய வேண்டிக் கொள்கின்றோம் எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, ஆம். அன்புக்குரியவர்களே, இந்த வேளையிலும் அருமையான திருமதி விஜயராணி பிராங்க்லின் அம்மா அவர்கள் ஒரு சிறிய சாட்சியை நம்ம மத்தியிலே பகிர்ந்து கொள்வார். உங்கள் எல்லாரையும் மறுபடியும் 3 மாதங்களுக்கு பிறகு சந்திப்பதற்கு ஆண்டவர் கொடுத்த பெரிய கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு முதலாவதாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக எங்களுடைய பயணத்துக்காக நீங்கள் எல்லாரும் ஜெபித்தீர்கள் என்றும் நான் நம்புகிறேன். போகும் பொழுதே எங்களுக்கு நிறைய ப்ராப்ளம். என்னென்னா, இன்றைக்கி ஃப்ளைட்டு இருக்கும்பாங்க, பார்த்தா கேன்சல் ஆகிடுச்சும்பாங்க.
இந்த மாதிரி ஃப்ளைட்டு போகிறதுலேயே நிறைய தடைகள் இருந்தது. அதில் ஆண்டவர் எங்களை அருமையாக எங்களை நடத்தி கூட்டி கொண்டு போனார். அதே போல் அங்கே போய் ஃபங்க்ஷன் உடனே ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் 10ஆம் தேதி போனோம். அதில் 2வது நாள் 10ஆம் தேதி போய் சேர்ந்தோம். 12ஆம் தேதி எல்லாமே அந்த மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக வேலை செய்து கொண்டு இருந்தோம். அதில் நான் கீழே விழுந்துட்டேன். தடுக்கி கீழே விழுந்து என்னுடைய லெஃப்ட்டு கால் ஃபுல்லாக முழங்காலேருந்து கீழே வரைக்கும் பெருசாக வீங்கிருச்சு. அப்போ உடனே எல்லோரும் உடனே டாக்டர்கிட்ட போனால் அவங்க இன்சூரன்ஸ்லாம் வச்சுருக்காங்க, போகலான்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இன்றைக்கி ஒரு நாள் பார்ப்போம், நாளைக்கு நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். நேராக போய் ஆண்டவர்கிட்ட போய் கெஞ்சினேன், ஆண்டவரே நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சிடும். இது முக்கியமான இந்த சமயத்தில் இந்த மாதிரி நான் போய் ஆஸ்பத்திரிக்கு போகிறத நீர் விரும்ப மாட்டீர் என்று நான் நினைக்கிறேன். அதனால் நான் வரமாட்டேன்னு சொல்லி எல்லாரும் கெஞ்சினாங்க. நான் முடியவே முடியாது. அப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? ஆண்டவர் எனக்கு வழிகாட்டுவார். அப்புறம் திடீர்னு யோசித்து பார்த்தேன். நானே இங்கேருந்து போகும்போது ஜஸ்ட் ஸ்ப்ரேன்னு ஒரு மெடிசின் இருக்குது, அதை எடுத்துகிட்டு போயிருந்தேன். அதை ஜெபம் பண்ணி அதை போட்டு அடுத்த நாள் காலையில் பார்த்தா ஆண்டவர் எனக்கு நடக்க முடியல, ஒரு வீல் சேரில் உட்காந்து 4 நாள் ஃபங்க்ஷனும் அதில் தான் அட்டன் பண்ணேன். ஒரு விதமான வலியும் அதெல்லாம் கிடையாது, பட் கால் மட்டும் இவ்வளோ பெருசு வீங்கியிருந்தது. ஆக ஆண்டவர் என்னோடு இருந்து என்னை பத்திரமாக வழி நடத்தி வந்தார். அதே போல் வரும்போதும் பார்த்திங்கன்னா அந்த ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம்னா, அந்த வார் நடக்கிறதுனால இன்றைக்கி ஃப்ளைட் இருக்குவாங்க, அப்புறம் இருக்காதுப்பாங்க, அப்புறம் 4 ஃப்ளைட்டில் இருக்கிற ஆளை ஒரு ஃப்ளைட்டில் ஏற்றுவாங்க. இந்த மாதிரி பலவிதமான இன்னல்கள் இருந்தாலும் ஆண்டவர் அற்புதமாக என்னையும் என்னுடைய கணவரையும் பத்திரமாக உங்கள் மத்தியில் கொண்டு வந்து நிறுத்தியதற்காக கோடான கோடி ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வழிநடத்தல் பெரிதென்ற ஒரு நல்ல சாட்சியை நாம் கேட்டோம். கேட்ட சாட்சிக்காக நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, இந்த நாளிலும் நன்றி இருதயத்தோடு உம்மை நேசிக்கின்றவர்களுக்கும் உம்மை அறிந்திருக்கிறவர்களுக்கும் நீர் உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து பாதுகாக்கிற கடவுளாக இருக்கிறீர் என்று நாங்கள் அறிந்த விதமாக அருமையான அம்மாவுடைய பயணங்களிலும் அயல் தேச பயணங்களிலும் ஆண்டவர் உடைய கிருபையின் கரம் அங்கே தங்கியிருந்த சூழல்களிலும் பாதுகாத்து வழிநடத்தி தீமைகள் திங்குகள் புல்லாங்குகள் உன்னை அணுகாது என்ற உடைய வார்த்தையின்படியாய் ஏற்பட்ட இடரலிலும் உடைய தெய்வீக கரம் அவர்களை பாதுகாத்து வழிநடத்தின தயவுக்காய் நன்றி சொல்லுகின்றோம். கர்த்தர்தாமே தொடர்ந்து உடைய விசுவாசத்திலும் ஆண்டவருக்கு சாட்சியாய் நிற்கின்ற கிருபைகளிலும் குடும்பத்தின் மக்களை ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம். உடைய கிருபைக்குள்ளாய் குடும்பத்தின் மக்களை தாழ்த்துகின்றோம். நாங்களும் அவ்வித விசுவாசத்திலே வளரவும் உமக்கு சாட்சியாய் நிற்கவும் ஆவியானவர் எங்களுக்கு துணை செய்கிறார். இறைமகன் இயேசு கிறிஸ்துவியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. கடவுளுடைய வார்த்தைக்காய் நம்மை தாழ்த்துவோம். ஜீவனுள்ள தேவனே, நாம் கூடி வரவும் அவருக்கு
பாராட்டி இருக்கின்ற கிருபைகளுக்காக, சுகத்துக்காக, பலனுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். அவர் அருள்கின்ற பலன், மகிழ்ச்சி, சமாதானம் உங்கள் வாழ்வில் நிறைவாயிருப்பதாக. சிறப்பாக இந்த வாரத்திலும் தென்னிந்திய திருச்சபையின் செம்பொருளாக நாம் பெற்றிருக்கின்ற தலைப்பு தூய திருவிருந்து ஒப்புரவின் திருமையம் அல்லது திருமேடை என்று நாம் திருவிருந்து அழைக்கின்ற அழைப்பு என்ன, திருவிருந்திலிருந்து கடவுள் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கின்றார் என்கின்ற ஒரு சிந்தனையை நாம் இந்த வாரத்திலே பெற்றிருக்கின்றோம். ஹோலி யூகாரிஸ்ட் டேபிள் ஆஃப் ரெகான்சிலியேஷன் என்று சொல்லி தூய திருவிருந்து அது ஒப்புரவின் திருமையமாக, அது திருமேடையாக இருக்கிறது என்று நாம் சிந்திக்கும்படியாக அழைக்கப்படுகின்றோம். திருவிருந்து என்றால் என்ன? நமக்கு அதிக அளவில் தெரிந்தது, ஆண்டவர் சிலுவையிலே நம்முடைய பாவங்கள் நீங்கும்படியாக, நாம் ரட்சிக்கப்படும்படியாக, உலகத்தின் பாவத்திற்காக அவர் சிலுவையிலே மரித்து அவருடைய உடலையும் உதிரத்தையும் நினைவாக வைத்து இதில் பங்கு பெறுங்கள் என்று அவர் நம்மை அழைத்த ஒரு செயல் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். அது ஒரு புறமாக இருந்தாலும் இதனுடைய துவக்கம் எவ்விதமாக வந்திருக்கிறது, எவ்விதமெல்லாம் கடவுள் இதை உருவாக்கும்படியாய் செயல்பட்டிருக்கின்றார் என்பதை நாம் திருமறையிலே காணுகின்ற பொழுது எவ்வளவு அன்பு வைத்த கடவுளாய் இருக்கின்றார். உங்களை மாத்திரமல்ல, உலகத்தின் அனைத்து படைப்புகளையும் நேசிக்கின்ற கடவுளாக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். கடந்த வாரத்திலே திருமுழுக்கை குறித்து நீங்கள் செய்தியை கேட்டிருப்பீர்கள். பேப்டிசம், அந்த பேப்டிசமும் ஹோலி யூகாரிஸ்ட் கம்யூனியனும் இவை இரண்டும் திருவருட்சாதனங்களாக கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகின்ற, நம்முடைய வாழ்வின் வழியாக கிறிஸ்துவுக்கு சாட்சி பகருகின்ற அருட்சாதனங்களாக திருச்சபை பெற்றிருக்கின்றது. ஆகவே இந்த திருவிருந்து என்பது என்ன என்று சொல்லி நாம் அறிந்து கொள்கின்ற வேளையிலே கடவுளுடைய சித்தம் மனுக்குல வாழ்வில் நிறைவேறுதலையும் மனிதன் விசுவாசத்திலே ஒப்புரவாக கடவுளோடு இணைவதையும் குறிக்கின்ற ஒரு விருந்து திருவிருந்து என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கடவுளுடைய திருச்சித்தம் மனுக்குல வாழ்வில் நிறைவேறுதலையும் நாம் நம்முடைய கடவுளுடைய விசுவாசத்திலே அவரோடு ஒப்புரவாகின்ற செயல்தான் திருவிருந்திலே நடைபெறுகின்றது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். திருமறையிலே ஆண்டவர் இந்த உடன்படிக்கையை அவர் எவ்விதம் ஏற்படுத்துகிறார் என்றால், உணவின் வழியாக அதை உறுதிப்படுத்துகின்ற கடவுளாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள முடியும். அவர் எகிப்திலிருந்து இஸ்ரவேலரை விடுதலை செய்த வேளையிலே அவர் சொன்ன ஒரு செயலை நாம் காணுகின்றோம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். அங்கே இஸ்ரவேலருக்கு ஒரு புதிய பழக்கத்தை ஏற்படுத்துகிறார். அந்த உடன்படிக்கையின் வழியாக நான் உங்களோடு இருக்கின்ற கடவுளாக இருக்கின்றேன், நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள் என்பதை அந்த செயல் வழியாக அவர் சுட்டி காட்டுகிறார். வாசிக்கலாம். அவர்கள் எகிப்திலிருந்து புறப்படுகின்ற அன்று ராத்திரியிலே அந்த மாம்சத்தை நீங்கள் நெருப்பினால் சுட வேண்டும், தண்ணீரிலே என்ன செய்யக்கூடாது, அவித்தோ அதை சமைத்தோ என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. சுட்ட மாமிசம், அப்பம் புளித்திருந்தால் தான் நல்லா இருக்கும். தோசமாவே நம்ம புளிச்சு தோசை சுட்டாதான் இட்லியே புளிச்சிருக்கான்னு பார்த்து தான் நம்ம என்ன செய்வோம், ஊற்றுவோம் உணவிலே. ஆனால் இங்கே ஒரு வித்தியாசமாக புளிக்காத அப்பத்தையும் கசப்பான கீரையையும் அதை புசிக்க கடவீர்கள் என்று அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்படுகின்ற ஒரு செய்தியை காணுகின்றோம். ஆக இந்த உடன்படிக்கையின் வழியாக கர்த்தர் என்ன செய்கிறார், இது கடவுளுடைய பஸ்கா என்று சொல்லி அவர்களை கடந்து போக செய்கின்றார். அதிலே நான் உங்களோடு இருக்கின்ற கடவுளாக இருக்கின்றேன், உங்களோடு அன்பு கூறுகின்ற கடவுளாக இருக்கின்றேன், உங்களை விடுவிக்கின்ற கடவுளாக இருக்கிறேன் என்று தம்மை வெளிப்படுத்தின கடவுள் இவ்விதமாய் உடன்படிக்கையின் வழியாக நிறைவாக கிறிஸ்துவிலே அவருடைய சிலுவை மரணத்தின் வழியாக இந்த திருவிருந்தை அவர் கொடுக்கிறதை நாம் காணுகின்றோம். இந்த நோவா காலத்திலே இந்த உடன்படிக்கை புதுப்பிக்கப்பட்டது. ஒரு வானவில் வழியாக இனி நான் என்ன செய்ய மாட்டேன், ஜனங்களை உலகத்தையே ஒருபோதும் அழிக்க மாட்டேன் என்று அவர் சொன்னார். ஆக இது முழுமையான அழிவு என்பது இல்லை என்று அவர் உடன்படிக்கையை சொல்கின்ற செய்தியை நாம் காணுகின்றோம். இந்த உடன்படிக்கையின் வழியாக, தீர்க்கர்கள் வழியாக அவர் ஒவ்வொரு முறையும் தன்னுடைய அன்பை புதுப்பித்து கொண்டு வந்த கடவுள்
கிறிஸ்துவிலே அதை நிறைவேற்றுகின்றதை நாம் திருமுறையிலே அறிந்து கொள்ள முடியும். இதை தீர்க்கர் வழியாய் உரைக்கின்றார். ஏசாயா 25ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வசனங்களை நீங்கள் வாசிக்கலாம். ஏசாயா 25 6 முதல் 9. சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை அவர் ஆயத்தப்படுத்துவார். அது கொழுமையான பதார்த்தம், பழமையான திராட்சரசம், ஊனும் நிணமும் உள்ள பதார்த்தங்களும், தெளிந்த திராட்சரசமும் நிறைந்த விருந்தாக அது இருக்கும். சகல ஜனங்கள் மீதுள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளின் மூடி இருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அவர் அகற்றி போடுவார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் என்று சொல்லி அங்கே தீர்க்கன் வழியாக கொல்கத்தா மலையிலே கிறிஸ்துவனுடைய உடலும் உதிரமும் விருந்தாக கொடுக்கப்படும் என்கின்ற ஒரு தீர்க்க தரிசனத்தை ஏசாயா தீர்க்கன் வழியாக உடன்படிக்கையாய் நான் ஏற்படுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் காணுகின்றோம். இது ஏதோ இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாக இந்த உலகிலே வந்தார் என்பதையும் விட, உங்கள் மீது என் மீது வைத்த அன்பின் திட்டமானது கடவுளுடைய சமூகத்திலே அவருடைய நாம் அறிந்து கொள்ளும்படியாக அழைக்கப்படுகின்றோம். தீர்க்கன் வழி ஆண்டவர் உரைத்த இந்த பகுதியானது கொல்கத்தா மலையிலே கிறிஸ்துவனுடைய உடலும் உதிரமும் விருந்தாக உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறதை நாம் காணுகின்றோம். அதே போல இந்த உடன்படிக்கையானது புது உடன்படிக்கையாய் நான் ஏற்படுத்துவேன் என்று எரேமியா தீர்க்கன் வழியாய் அவர் சொல்லுகிறார். எரேமியா 31ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். எரேமியா 31:30. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கையை நான் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் காணுகின்றோம். நான் அநேக உடன்படிக்கைகளை செய்து கொண்டே வந்தேன், ஆனாலும் நான் யூதா இஸ்ரவேல் குடும்பத்தாரோடு ஒரு புதிய உடன்படிக்கையை நான் ஏற்படுத்துவேன், ஏற்ற காலத்தில் அதை நிறைவேற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றதை நாம் காணுகின்றோம். பழைய ஏற்பாட்டின் பகுதியிலே இந்த புதிய உடன்படிக்கை என்கின்ற வார்த்தை இந்த ஒரு இடத்தில் தான் வருகிறது. ஆகவே இதைத்தான் ஆண்டவர் தன்னுடைய பஸ்கா நிகழ்விலே ராபோஜனம் கொடுக்கின்ற வேளையிலே நான் உங்களோடு ஏற்படுத்துகின்ற புதிய உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதை நாம் காணுகின்றோம். அன்புக்குரியவர்களே, ஆக இந்த திருவிருந்து என்பது கடவுள் உங்கள் மீது என் மீது கொண்ட அன்பின் அடையாளமாக, உறவின் அடையாளமாக ஆண்டவர் புதுப்பித்து கொண்டே வந்தவர். இது ஆண்டவருடைய கிறிஸ்துவின் வழியாக அது அன்பு உறவின் திருப்பந்தியாக, கிறிஸ்துவின் நிறைவேறின உடன்படிக்கையாக, கிறிஸ்துவிலே நிறைவேறின உடன்படிக்கையாக நாம் காணுகின்றோம். ஆகவே திருவிருந்து என்பது என்ன செய்தியை நமக்கு தருகின்றது? நாம் வருகின்றோம், ஆண்டவருடைய திருப்பந்தியிலே பக்தியோடு பங்கு பெறுகின்றோம். அது நம்முடைய திருச்சபையின் ஒரு அருட்சாதனமாக இருக்கிறது, அது கிறிஸ்தவத்திற்கு அடையாளமாக இருக்கிறது என்பதையும் விட, கடவுள் எவ்விதமாய் நம்மீது அன்பு வைத்திருந்தார் என்பதை நாம் அறிந்து கொள்கின்ற ஒரு செயல்பாடாய் இருக்கின்றது என்று நாம் இன்றைய நாளிலே சிந்திக்கும்படியாக அழைக்கப்படுகின்றோம். ஆகவேதான் திருச்சபைகள் இவை இரண்டையும் முக்கியமாக கிறிஸ்தவ வாழ்வின் சாட்சிகளாக வைத்திருக்கின்றது. ஆண்டவருடைய திருமுழுக்கும் ஆண்டவருடைய திருப்பந்தியும் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நாம் வாசிக்க கேட்ட பழைய ஏற்பாட்டின் பகுதியிலே 24ஆம் யாத்திராகமம் 24 3 முதல் 11 வசனங்கள் அடங்கிய பகுதியிலே நாம் காணுகின்ற வேளையில் எகிப்திலிருந்து விடுவிக்கப்பட்ட மக்கள் ஆண்டவர் மோசேயிடத்திலே தன்னுடைய விருப்பத்தை தெரிவிக்கிறார். நான் அவர்களோடு உறவு ஏற்படுத்த விரும்புகிறேன், ஆகவே நீயும் உன்னோடு கூட மற்றவர்களும் நீர் மலைக்கு வா என்று அவர் சொல்லுகின்ற செய்தியை அந்த பகுதியிலே நாம் காணுகின்றோம். விடுவிக்கப்பட்ட இஸ்ரவேலர் அங்கே சீராய் மலை அருகில் வந்த பொழுது ஆண்டவர் மோசேக்கு வெளிப்பட்டு, நான் என்னுடைய உறவை மக்களோடு இன்னுமாய் புதுப்பித்து கொள்ள ஏற்படுத்த விரும்புகிறேன், ஆகவே நீயும் உன்னோடு இருக்கின்ற
மக்களும் வாருங்கள் என்று அழைக்கின்ற அழைப்பை நாம் அந்த பகுதியிலே காணுகின்றோம். இந்த பகுதியானது சீனாய் உடன்படிக்கை அல்லது மோசேயின் உடன்படிக்கை என்று அழைக்கப்படுகிறது. ஆக இந்த உறவிலே கடவுள் தனது உறவை எவ்விதமாக வெளிப்படுத்த விரும்புகிறார் என்று நாம் பார்க்கின்ற வேளையிலே பரிசுத்தத்தோடும் நம்பிக்கையோடும் அன்பு, கேட்கும் மனம், இவைகளின் அடிப்படையிலே நீதி சார்ந்து, சட்டம் சார்ந்து நான் உறவை ஏற்படுத்த விரும்புகிறேன் என்று கடவுள் அங்கே மோசே இடத்தில் சொல்லுகிறதை நாம் காணுகின்றோம். பழைய ஏற்பாட்டின் கடவுள் கண்டிப்பானவர், அப்படித்தானே? ஏனென்று சொன்னால் அவர் அநேக சட்ட திட்டங்களை அவர் கொடுத்து, நீ இப்படித்தான் இருக்க வேண்டும், இதை செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது என்றெல்லாம் சொல்லி வந்த அவருடைய வாழ்க்கை, அவருடைய செய்திகளிலே இந்த உறவை அவர் எதன் அடிப்படையிலே மக்களோடு வைத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார் என்றால், அவர்கள் பரிசுத்தத்தோடும் என் மீது உள்ள நம்பிக்கையோடும் என் மீது முழு அன்போடும் கேட்கும் மனதோடும், நான் சொல்லுவவற்றை கேட்கின்ற மனதோடும், அதுதான் கீழ்ப்படிதல் என்று நாம் காணுகின்றோம். அந்த மனதோடு நான் இவர்களோடு உறவை வைத்துக்கொள்ள விரும்புகிறேன். அந்த ஒப்பந்தம் எவ்விதமாக இருக்கிறது என்றால், சட்டமும் இருக்கும், அதிலே அன்பும் இருக்கும். நான் சட்டத்தோடு அவர்கள் மீதாக சட்டத்தின் வழியாக நான் அன்பு செலுத்துகின்ற கடவுளாக இருக்கிறேன் என்று சொல்லுகின்ற செய்தியை நாம் காணுகின்றோம். யாத்ராகமும் 19 முதல் 24 வரை நீங்கள் வீட்டில் சென்று படித்து பார்ப்பீர்கள் என்றால், கடவுள் எவ்விதமாக அந்த உறவை வைத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற செய்திகள் அதில் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. அதனுடைய நிறைவாகத்தான் இந்த 24ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். யாத்ராகமும் 19, 5, 6 வசனங்களை நாம் வாசிக்கலாம். இப்பொழுது உள்ளபடி கேட்டு என்னுடைய உடன்படிக்கையை நீங்கள் கைக்கொள்ளுவீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பூமியெல்லாம் என்னுடையது, நீங்கள் ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று என் இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்று அவர் சொல்லுகின்றதை நாம் காணுகின்றோம். ஆகவே இந்த உடன்படிக்கை என்பது மிகுந்த முக்கியமான ஒரு செயலாக கடவுள் காணுகின்றார். இந்த திருப்பந்தி என்பது அந்த உறவின் அடிப்படையிலும் அன்பின் அடிப்படையிலும் நம்மோடு கூட கடவுள் உறவு கொள்கின்ற கடவுளாக இருக்கின்றார் என்பதை வெளிப்படுத்துகின்ற ஒரு செய்தியாக இருக்கிறது. ஆகவே தான் இங்கே மோசே இடத்திலே அவர் சொல்லுகின்றார், சீனாய் மலையின் மீது வா, நான் உனக்கு இந்த அடிப்படையிலே பரிசுத்தம், நம்பிக்கை, அன்பு, கீழ்ப்படிதல், இந்த ஒப்பந்தத்தை நான் சட்டத்தின் அடிப்படையிலும் அன்பின் அடிப்படையிலும் நான் அமைத்து கொள்ள விரும்புகிறேன், என்னுடைய ஜனங்களோடு நான் அமைத்து கொள்ள விரும்புகிறேன் என்ற தன்னுடைய விருப்பத்தை தெரிவிக்கின்ற கடவுளை காணுகின்றோம். அங்கே மோசே செல்லுகின்றார். சென்று அங்கே ஆண்டவருடைய சத்தத்திற்காக அவரோடு உறவாடும்படியாக காத்திருக்கின்றார்கள். 24ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கலாம். அப்பொழுது மோசே இரத்தத்தை எடுத்து இதுவே கர்த்தர் உங்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே என்றார் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகின்ற செய்தியை நாம் காணுகின்றோம். அதோடு 24:3 நாம் வாசிக்கலாம். யாவையும் நியாயங்கள் யாவையும் ஜனங்களுக்கு அறிவித்தான். அப்பொழுது ஜனங்கள் ஏக சத்தமாய் என்று நாங்கள் அதை எல்லாம் நாங்கள் செயல்படுத்துவோம் என்று அவர்கள் பிரதியுத்தரம் சொன்னார்கள் என்று சொல்லி தங்களை அர்ப்பணித்த மக்களை நாம் காணுகின்றோம். இரத்தம் என்பது அது உயிரின் அடையாளமாக இருக்கிறது. ஆகவேதான் லேவியராகமும் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே அங்கே சொல்லப்படுகின்ற செய்தியானது வாசிக்கலாம். மாம்சத்தினுடைய உயிரானது இரத்தத்திலே அது இருக்கிறது. ஆகவேதான் ஆண்டவர் இந்த உயிரின் அடையாளமாக நான் உங்களோடு கூட உறவு வைக்கிறேன் என்று இந்த உடன்படிக்கை இரத்தத்தின் வழியாக
அவர் ஏற்படுத்துகின்ற ஒரு கடவுளை நாம் காணுகின்றோம். காயின் ஆபேல் செய்தியிலே அவர்கள் நாம் காணுகின்றோம். ஆபேலின் ரத்தம் என்ன சொல்லுகிறார் கடவுள்? சிந்தின ரத்தம், அவருடைய ரத்தம் என்னை நோக்கி கூப்பிடுகிறது என்று சொல்லுகின்ற செய்தியை நாம் காணுகின்றோம். ஆகவே இவ்விதமாக ஆண்டவரிடத்திலே தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்த கடவுளிடத்திலே தங்களை மக்கள் அர்ப்பணித்தார்கள். அந்த வேளையிலே ஆண்டவர் அவருடைய பாதங்களை கண்டார்கள், ஆண்டவரை தரிசித்தார்கள் என்று சொல்லப்படுகின்ற செய்தியை நாம் காணுகின்றோம். 24:11 நாம் வாசிக்கலாம். இஸ்ரவேல் புத்திரருடைய நீட்டவில்லை, அவர்களுடைய தேவனை தரிசித்து புசித்து அவர்கள் குடித்தார்கள் என்று சொல்லப்படுகின்ற செய்தியை நாம் காணுகிறோம். கடவுளை கண்டவர்கள் யாரும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உயிரோடு இருக்க முடியாது என்கின்ற ஒரு செய்தியை நாம் காணுகிறோம். ஏனென்றால் அவருடைய மகிமையும் அவருடைய பரிசுத்தமும் நம்மை குலைத்து போடுகிறதா இருக்கும், அது நம்மை பாதிக்கின்றதாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருந்த சூழலிலும் தன்னுடைய மகிமையையும் தன்னுடைய அடையாளத்தையும் அங்கே கடவுள் வெளிப்படுத்துகிறார். அவருடைய பாதம் எப்படியா இருந்ததாம்? நீல மணிக்கள் இழைத்த வேலைப்பாடு போன்றும் தெள்ளிய வான்வெளி போன்றும் இருந்தது என்று அவர்கள் கண்டார்கள். கடவுளை காணுகிறார்கள். தன்னுடைய நம்மை அழைத்து வந்த கடவுள் எவ்விதமாக இருக்கிறார் என்பதை அவர்கள் கண்டார்கள். ஆண்டவர் அவர்களை என்ன செய்யவில்லை? ஒன்றும் செய்யவில்லை. அரவணைத்து கொண்ட ஒரு கடவுளை நாம் காணுகின்றோம். அவருடைய சமூகத்திலே அமர்ந்து அந்த உடன்படிக்கையின் உணவை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்று நாம் காணுகின்றோம். இரத்தத்தின் வழியே மன்னிப்பை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். உணவின் வெளியே கடவுளோடு ஒப்புரவை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்று காணுகின்றோம். ஆகவே இந்த திருவிருந்து என்பது கடவுள் நம் மீது வைத்த அன்பின் அடையாளமாக, நம்முடைய பாவங்கள் மீறுதல்கள் எல்லாவற்றிலே அவர் மன்னித்து நம்மை ஏற்றுக்கொள்ளுகின்ற கடவுளாக, உணவின் வழியாக ஒப்புரவாகின்ற கடவுளாக இருக்கின்றார் என்று நாம் காணுகின்றோம். இந்த உடன்படிக்கையின் வழியாக அன்பின் உறவை வெளிப்படுத்தின கடவுளை நாம் காணுகின்றோம். ஆக திருவிருந்து என்பது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. அன்பு உறவின் திருப்பந்தியாக இருக்கிறது. The Holy Feast of Loving Fellowship என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது அன்பு உறவின் திருப்பந்தியாக கடவுள் நமக்கு தந்திருக்கின்றார். ஏதோ நாம் கடவுளுடைய அப்பத்தையும் இரத்தத்தையும் புசித்து விட்டு செல்லுகிறோம் என்பதல்ல. இன்னும் அவர் உங்கள் மீதும் என் மீதும் இந்த உலகின் மீதும் அவருடைய படைப்பின் மீதும் அவருடைய அன்பை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார். அந்த உறவை புதுப்பித்து கொண்டிருக்கின்ற கடவுளாய் இருக்கின்றார் என்பதின் வெளிப்பாடாக திருவிருந்து நமக்கு அருளப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த உறவில் நாம் இணைத்து கொள்ள கடவுள் நம்மை அழைக்கின்றார். இன்றைய சூழலிலே இந்த திருப்பந்தி நமக்கு தருகின்ற ஒரு அறைகூவல். உடைந்த உறவுகள் நம்மிடத்திலே இருக்கலாம். நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய பணித்தளங்களிலே, நம்முடைய சமுதாயத்திலே நாம் உறவுகளிலே உடைந்த நிலையிலே காணப்பட்டாலும், பிரிவினைகள் நிறைந்த சூழலிலே நாம் வாழ்ந்தாலும், வன்முறைகள் நிறைந்த உலகிலும் கடவுள் அன்பின் உறவிலே நம்மோடு கூட இருக்கின்ற கடவுளாயிருக்கிறார். அந்த அன்பு உறவை நாம் எடுத்து செல்லும்படியாய் அழைக்கின்ற கடவுளாக இருக்கின்றார் என்பதை நாம் நினைவுகூர அழைக்கப்படுகிறோம். அந்த உறவிலே நம்மை இணைத்து கொள்ளும்படியாக திருப்பந்தி நம்மை அழைக்கின்றது. இந்த உடைந்த உறவுகளை நாம் சரி செய்ய, யாரிடத்திலேனும் நாம் மனக்குறைகள், குற்றங்கள், குறைவுகளோடு காணப்படுவோம் என்றால் அதை சரி செய்து வா, அதான் கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா என்ற ஒரு பாடலை, அருமையான பாடலை, பாவ மனம் கல்லோ உனக்காய் பகிரப்பட்டதல்லோ என்று சொல்லி பக்தன் பாடுகின்றதை நாம் காணுகின்றோம். ஆகவே கர்த்தரின் பந்தி என்பது அன்பு உறவின் வெளிப்பாடாய் இருக்கிறது. ஆக இந்த பந்தியிலே நாம் இணைந்து கொள்ள வருகின்ற வேளையிலே உடைந்த உறவுகளை நாம் சரி செய்வோம், பிரிவினைகளை நாம் தகர்த்தெறிவோம். வன்முறைகள் நிறைந்த உலகிலே கடவுளின் அன்பை நாம் உலகிற்கு எடுத்து செல்கின்ற ஒரு செய்தியை திருப்பந்தி நமக்கு இன்றும் அறைகூவலாக வைத்திருக்கின்றது. இரண்டாவதாக திருப்பந்தி தருகின்ற ஒரு செய்தி, அது பவுல் அப்போஸ்தலன் வழியாய் நாம் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். 1 கொரிந்தியர் 10 முதல் 10ஆம் அதிகாரம் 14 முதல் 22 வரை அமைந்துள்ள பகுதியிலே பவுல் கால சூழலிலே கொரிந்து சபையானது கிரேக்க செழிப்பு கலாச்சாரத்திலே நிறைந்த ஒரு சபையாக காணப்பட்டது. இன்றும் இன்றைய கால சூழலிலும் அநேக திருச்சபைகள்
எப்படி இருக்கின்றது? மாடர்னைஸ்ட் ஆகிக்கொண்டே வந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆலயம் என்பதில் ஜெப தொழுகை கூடங்கள், அங்கே ஆராதனைகள் மிகுந்த சிறப்பாக இருக்கும். நம்ம சிஎஸ்ஐ மற்ற சர்ச்சுகளை விட்டுவிட்டு நீங்கள் பிற சபைகளுக்கு சென்று பார்க்கின்ற பொழுது அங்கே பல வித்தியாசமான முறைகளை நாம் கண்டுகொள்ள முடியும். என்னென்ன, எப்போ காணிக்கை கேட்குறாங்க, எப்போ என்ன பண்ணுறாங்க, எதுவுமே தெரியாது. எல்லாம் புதுசாக போய் திருன்னு பார்த்துட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிற மாதிரி இருக்கும். அவ்விதமாக கலாச்சாரத்திலே மாறுபட்டு கொண்டு வருகின்ற ஒரு சூழலிலே கொரிந்து நகரமும் அவ்விதமாக கிறிஸ்துவை பற்றுகின்ற விசுவாசத்திலே வாழ்ந்த மக்கள் வந்து கொண்டிருந்தார்கள். பவுல் வழியாய் சந்திக்கப்பட்ட மக்கள் வந்து கொண்டிருந்த வேளையிலே அங்கே அவர்களுக்கு சில பிரச்சனைகள் உருவாகி விடுகிறது. எப்படி சாப்பாடை குறித்தளவு இது ஆண்டவருடைய விருந்து என்று சொல்கிறீர்கள், அப்படி என்றால் பொதுவான விழாக்களிலே நாம் பங்கு பெறலாமா, அல்லது எவ்விதமாய் படைக்கப்பட்ட உணவுகளை, இறைச்சியை நாம் புசிக்க வேண்டும் என்கின்ற அநேக கேள்விகளோடு அவர்கள் குழப்பமான சூழ்நிலையிலே அவர்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள், கிறிஸ்தவர்கள் காணப்பட்டார்கள். அந்த வேளையிலே தான் பவுல் அப்போஸ்தலன் திருவிருந்து என்பது என்ன என்பதை குறித்ததான செய்தியை அவர்களுக்கு சொல்லுகின்றார். ஆகவே அந்த திருச்சபைகள் எவ்விதமாயிருந்தது? பழைய சமுதாயம், ஆனால் புதிய விசுவாசம். அவர்கள் பழைய சமுதாயத்தின் மக்களாகவே இருந்தார்கள், அந்த கலாச்சாரத்திலே காணப்பட்டாலும் புதிய விசுவாசத்திலே அவர்கள் வருகிறார்கள். கிறிஸ்துவுக்குள்ளான விசுவாசத்திலே அவர்கள் வருகின்ற பொழுது இவ்விதமான பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள். எப்படி நாம் அந்த உணவுகளை நாம் உண்பது? சிலைகளுக்கு படைக்கப்பட்டது, பிறருக்கு படைக்கப்பட்ட உணவுகளை நாம் எவ்விதம் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற ஒரு சிந்தனையிலே வருகின்ற பொழுது பவுல் அப்போஸ்தலன் அங்கே சொல்லுகின்ற ஒரு செய்தியை நாம் காணுகின்றோம். 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அந்த ஒரே அப்பம் நாம் எல்லோரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கின்றோம் என்று அங்கே சொல்லுகின்ற செய்தியை நாம் காணுகின்றோம். இது அப்பம் ஒன்று, உடல் ஒன்று, அந்த உடலின் உணவிலே நாம் பங்கு பெறுகின்றோம். ஆகவே கிறிஸ்துவின் நம்பிக்கையின் சமூகமாக நம்மை அடையாளப்படுத்துகின்றோம். அதே போல விசுவாசத்தில் ஒன்றுபட்ட சமூகமாக நம்மை வெளிப்படுத்துகின்றோம், கிறிஸ்துவோடு இணைத்து கொள்ளுகின்றோம். அதுதான் இந்த ஒரே அப்பம் என்கின்ற செய்தியின் அடையாளமாக இருக்கிறது என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். நாம் பலராய் இருந்தாலும் கிறிஸ்துவின் உடலாகிய அவருடைய உடல் உணவிலே பங்கு பெறுகின்ற வேளையிலே ஒரே நம்பிக்கையின் சமூகமாக இணைக்கப்படுகின்றோம், ஒரே விசுவாசத்தின் சமூகமாக அவரிடத்திலே கடந்து வருகின்றோம், அவருடைய உறவிலே நாம் பங்கு பெறுகின்றோம் என்று சொல்லுகின்ற செய்தியை அங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறதை நாம் காணுகின்றோம். ஆகவே கிறிஸ்துவிலே, கிறிஸ்துவுக்குரியவர்கள் பிற செயல்களிலே என்ன செய்ய மாட்டாங்க? விக்கிரகங்களுடன் இணைந்து செயல்பட மாட்டார்கள் என்று அங்கே பவுல் அப்போஸ்தலன் ஒரு எச்சரிப்பையும் சொல்லுகின்றதை நாம் காணுகின்றோம். உடல் உதிரம் வழியே கிறிஸ்துவோடு அனைவரும் ஒருவரோடு ஒருவரும் இணைந்து இருக்கின்றவர்களாக இருக்கின்றோம் என்று சொல்லுகின்ற ஒரு செய்தியை நாம் காணுகின்றோம். அன்புக்குரியவர்களே, ஆகவே திருவிருந்து என்பது பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகின்ற செய்தியாக அன்பின் ஒருமைப்பாட்டின் திருப்பந்தியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது பழைய ஏற்பாட்டின் காலத்திலே கடவுளுடைய உறவின் பந்தியாக இருந்தது. இங்கே அது ஒருமைப்பாட்டின் பந்தியாக ஆண்டவருக்குள்ளாக, கிறிஸ்துவுக்குள்ளாக வருகின்ற பொழுது அது மாற்றம் பெறுகிறதை நாம் காணுகின்றோம். ஆகவே இன்றைய நாட்களிலே திருவிருந்து நமக்கு தருகின்ற செய்தி, நாம் ஒரு நம்பிக்கையின் சமூகமாக இருக்கின்றோம், ஒரு விசுவாசத்தின் கூட்டமாக இருக்கின்றோம். அது ஆண்டவரின் அன்பின் அடையாளத்திலே நாம் ஒன்று கூட்டப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று திருவிருந்து நமக்கு தருகின்ற செய்தியாக இருக்கிறது. இங்கே கிறிஸ்துவுக்குள்ளவர்கள், கிறிஸ்துவுக்குள்ளானவர்கள் விக்கிரகங்களுடன் இணைந்திருக்க முடியாது என்று பவுல் அப்போஸ்தலன் தெளிவாக சொல்லுகின்ற செய்தியை நாம் காணுகின்றோம். இன்றைய காலங்களிலும் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கே தெரியாமல் அநேக விக்கிரகங்களை நாம் வைத்திருக்கின்றோம் இதயத்திலே. என்னென்ன விக்கிரகங்கள் சொல்லலாம்? நிறைய இருக்குது, சொல்லலாம். ஆமாம், அதே மாதிரி பண ஆசை, சுய பெருமை, ஆட்சி அதிகாரம், தொழில்நுட்ப அடிமைத்தனம் போன்ற விக்கிரகங்களை நாம் வைத்துக்கொண்டு அவைகளிலே நம்மை இணைத்து கொள்ளுகின்ற மக்களாக இருக்கின்றோம்.
ஆகவே தான் இதை அங்கே கொரிந்து சபையிலே இவ்விதமான கலாச்சார சூழல்களோடு இணைத்து கொண்ட மக்களாக இருந்து கொண்டு திருவிருந்து திருப்பந்தியின் ஆண்டவருடைய விருந்தை கேள்வி கேட்கின்ற ஒரு சூழலிலே இருந்த மக்களுக்கு பவுல் அப்போஸ்தலன் தெளிவாக சொல்லுகிறார், நீங்கள் கிறிஸ்துவின் நம்பிக்கையின் சமூகமாக இருக்கிறீர்கள், விசுவாசத்திலே ஒன்றுபட்ட சமூகமாக இருக்கிறீர்கள். ஆக ஒருமைப்பாட்டின் அடையாளமாக திருப்பந்தியிலே நீங்கள் பங்கு பெறுகின்ற பொழுது ஆண்டவர் உடைய அன்பின் அடையாளங்களாக நீங்கள் இருக்கின்றீர்கள் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறதை காணுகின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்று கிறிஸ்தவர்கள் மத்தியிலே தான் இவ்விதமான விக்கிரகங்கள் நம்முடைய இதயத்திலே நம்மை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறதை நாம் காணுகின்றோம். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இவ்விதமான பண ஆசை, சுயபெருமை, ஆட்சி அதிகாரம், தொழில்நுட்ப அடிமைத்தனம் போன்ற விக்கிரகங்களை நாம் அகற்றினவர்களாக கிறிஸ்தவ அன்பின் சாட்சியில் ஒற்றுமை ஒருமைப்பாட்டில் நாம் ஆண்டவரின் விருந்து வாழ்வும் உறவும் பெற வேண்டும் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகின்ற செய்தியை இந்த நாட்களிலே நாம் பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவரின் விருந்து என்பது வாழ்வும் உறவும் கொடுக்கின்ற விருந்தாக இருக்கின்றது. அது ஏதோ ஆத்மீக உணவல்ல, ஆன்மீக உணவாக இருக்கின்றது. ஆகவே the holy communion of love and unity, Eucharist is a holy communion of love and unity என்று சொல்லி நாம் அறிந்து ஆண்டவருடைய திருப்பந்தியிலே நாம் பங்கு பெறுவோம். ஏதோ இது அப்பமும் ரசமும் உண்டான ஒரு செயல்பாடு அல்ல என்று நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்துவோடு அன்பு உறவு கொள்ள புனித வாழ்விற்கான உடன்படிக்கையின் அழைப்பு என்பதை நாம் உணர்ந்தவர்களாக இந்த திருப்பந்தியிலே நாம் ஒவ்வொரு முறையும் பங்கு பெறுகின்ற பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் விதமாய் கடந்து வர திருப்பந்தி நமக்கு அறைகூவலை முன்வைக்கின்றது. மூன்றாவதாக நாம் படிக்க கேட்ட பரிசுத்த மத்தேயு என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 23 முதல் 26 வரை உள்ள பகுதியிலே, அது நம் அறிந்த பகுதிதான். அது இயேசுவினுடைய மலைப்பிரசங்கத்தின் தொடர்ச்சியாக இருக்கிறதை நாம் அறிந்திருக்கின்றோம். இந்த பகுதி இயேசு ராஜ்ய சட்டம் அல்லது புதிய ஏற்பாட்டின் சீனா என்று அழைக்கப்படுகிறது. ஆண்டவருடைய ராஜ்யத்தின் சட்டத்தின் தொடர்ச்சியாக இதை பார்க்கின்றார்கள். அதே போல புதிய ஏற்பாட்டின் சீனாயாக, பழைய ஏற்பாட்டிலே சீனாயிலே கடவுள் அன்பு உறவு கொள்ள 10 கற்பனைகளை அவர் கொடுக்கின்றார். அதே போல இந்த புதிய ஏற்பாட்டின் சீனாயாக இந்த பகுதியிலே ஆண்டவர் அன்பு உறவின் திருப்பந்தியை அங்கே சொல்லுகின்ற செய்தியாக நாம் காணுகின்றோம். யூதர்களுடைய வழிபாட்டிலே மிகுந்த முக்கியமான பரிசுத்தமான செயல்பாடாய் இருப்பது பலிபீடம் என்பது கடவுளின் சமாதானத்தை பெறுகின்ற இடம் என்று அவர்கள் கருதினார்கள். அவர் ஒவ்வொரு முறையும் பலி செலுத்த வருகின்ற பொழுது, ஆண்டவருடைய பலிபீடத்திலே வருகின்ற பொழுது தங்களுடைய பாவங்களை அவர்கள் அறிக்கையிட்டு பலியிட்டு கர்த்தருடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ள இடமாக அவர்கள் கண்டார்கள். நாமும் கூட முடிந்து போகிறப்ப சமாதானத்தோடு போக கடவோம் என்று நாம் சொல்லுகின்றோம். ஆலயம் என்பது சமாதானத்தின் இடமாக அது நாம் பெற்றுக்கொள்கின்ற கடவுளுடைய சமாதானத்தை பெறுகின்ற இடமாக இருக்கிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அதே போல பலியிடுதல் என்பதையும் அவர்கள் ஒரு புனித கடமையாக பார்த்தார்கள். பலி செலுத்த வேண்டும், கடவுளுக்கு நன்றியாக, தங்களுடைய பாவங்கள் நிவர்த்தி செய்யும்படியாக, நம்முடைய குடும்பத்தின் தம்முடைய தனி வாழ்வின் சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இந்த பலியிடுதலை ஒரு புனித கடமையாக அவர்கள் செய்தார்கள் என்று நாம் காணுகின்றோம். எல்லாவற்றுக்கும் மேலாக இவை இரண்டையும் விசுவாசத்தின் அடையாளமாக, நான் ஆண்டவரிடத்திலே சென்று சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும், என்னுடைய கடமையின் வழியாக நான் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற ஒரு விசுவாசத்தின் அடையாளமாக யூதர்கள் பலியிடுதலை அவர்கள் கைப்பற்றி பின்பற்றி வந்தார்கள் என்று சொல்லி நாம் காணுகின்றோம். ஆனால் கடவுள் சொல்லுகின்றார், தீர்க்கர் வழியே முன்பதாகவே அவர் சொல்லுகின்றார், வெளிப்புற சடங்கு என்பது அல்ல, இதய தூய்மை என்பது கடவுள் விரும்புகின்ற செயலாக நாம் அறிந்து கொள்ள முடியும். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 15-17 வசனத்திலே ஆண்டவர் ஏசாயா தீர்க்கன் வழியாக சொல்லுகிறதை பார்க்கின்றோம். ஓசியா 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, நான் இரக்கத்தை விரும்புகிற கடவுளாக இருக்கிறேன், உங்கள் பலியை அல்ல, நான் இரக்கத்தை விரும்புகின்ற கடவுளாக இருக்கின்றேன், வேறு எதை கேட்கிறேன் என்று சொல்லுகின்ற செய்தியை நாம் அறிந்து கொள்ள முடியும். யோவான் 13ஆம் அதிகாரம் 34 ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் உங்களில் அன்பாயிருக்கிறேன் என்று சொல்லுகின்ற கிறிஸ்துவை நாம் காணுகின்றோம். நான் உங்களில் அன்பாயிருப்பதினால் என்னுடைய
உடன்படிக்கையை, இந்த புதிய உடன்படிக்கையை நான் ஏற்படுத்தும்படியாய் ஆயத்தப்படுகிறேன் என்று சொல்லுகின்ற ஒரு கிறிஸ்துவை நாம் கண்டுகொள்ள முடியும். மார்க்கு 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகின்றார், நீங்கள் மன்னியுங்கள், உங்கள் பிதா உங்களை மன்னிக்கிறது போல நீங்கள் பிறரை மன்னியுங்கள், அப்பொழுது உங்கள் பாவங்கள் உங்களுக்கு மன்னிக்கப்படும். நாம் பிறரை மன்னித்தாதான் நம்ம பாவம் மன்னிக்கப்படும். பிறரை நாம் மன்னிக்கவில்லை என்றால் நம்முடைய பாவங்கள் லிஸ்ட்டில் அக்கௌண்ட்டில் ஏறிட்டே தான் போகும். ஆக ஆண்டவர் சிலுவையிலே நமக்கு முதலாவதாக கற்றுக் கொடுத்த காரியம் மன்னிப்பின் செய்தி என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஆக இந்த மன்னியுங்கள் என்று ஆண்டவருடைய அழைப்பை காணுகின்றோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 5:9. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். இப்போ சமாதானம் பண்ணலைன்னா நம்மளாம் யாரு? சமாதான குலைச்சலுக்கு காரணமாக இருந்தால் நீங்களும் நானும் உலகத்தின் அதிபதியினுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், சத்ருவின் பிள்ளைகளாக இருக்கின்றோம் என்று நாம் அறிந்து கொள்ளும்படியாய் அழைக்கப்படுகின்றோம். அன்புக்குரியவர்களே, திருவிருந்து கர்த்தர் நமக்கு கொடுக்கின்ற ஒரு அழைப்பு. அது மன்னிப்பு, சமாதானம், உடன்படிக்கையின் உறவாக அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது மன்னிப்பினுடைய அடையாளமாக, உறவின் சமாதானத்தின் அடையாளமாக, உடன்படிக்கையின் அடையாளமாக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஆகவே திருவிருந்து என்பது ஒற்றுமையின் சாட்சி அடையாளமாக, மன்னிப்பின் அடையாளமாக, சமாதானத்தின் மையமாக இருக்கிறது என்பதை நாம் மறந்து போகாமல் ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வருகின்ற வேளையிலெல்லாம் அவருடைய அன்பு எவ்வளவு பெரிதாக இருக்கிறது, அவருடைய உறவு எவ்வளவு பெரிதாக இருக்கிறது, அவர் எந்த அளவு நம்மை மன்னித்திருக்கின்ற கடவுளாக இருக்கின்றார், எந்த அளவு நமக்கு சமாதானத்தை கொடுக்கின்ற கடவுளாக இருக்கின்றார் என்ற நன்றியோடு நாம் கடந்து வர அழைக்கப்படுகின்றோம். யூதர்களுடைய மன்னிப்பில்லாத ஒரு பலி பூரணமாகாது என்று யூதர்கள் விசுவாசித்தார்கள். இந்த வேளையிலுமே நாம் ஆண்டவருடைய வரும் முன்பதாய் அவருடைய இரக்கத்திற்காக நாம் ஜெபிக்கின்ற ஒரு ஜெபம் உண்டு, தாழ்மையின் ஜெபம் என்று சொல்லி. அந்த ஜெபத்திலே நாம் நம்மையே பலியாக ஒப்பு கொடுக்கும்படியாக அழைக்கப்படுகின்ற அழைப்பாக நாம் காணுகின்றோம். ஒப்புரவு இல்லாது திருப்பந்தி புனிதமல்ல என்று திருமறை சொல்லுகிறதை நாம் காணுகின்றோம். ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், போய் ஒப்புரவாகி விட்டு, நாம் இந்த நாளின் மன்னா வாசித்த பொழுது, நீ காணிக்கை செலுத்த வருகின்ற பொழுது அதை வைத்து விட்டு போய் உன் சகோதரனோடு முதலிலே ஒப்புரவாகி பின்பு வந்து என்னிடத்திலே காணிக்கையை செலுத்து என்று சொல்லுகின்ற செய்தியை நாம் காணுகின்றோம். மன்னிப்பில்லாமல் பலி பூரணமாகாது, அதே போல ஒப்புரவில்லாமல் திருவிருந்து புனிதமல்ல என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். வழிபாட்டுக்கு முன்பு உறவு சரியாக இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகின்றார். இன்றைய நாளிலும் இன்றைய கால சூழல்களிலே கொலை என்பது உடலில் நிகழும் செயல் என்று நாம் அறிந்திருக்கின்றோம். இந்த கால சூழல்களிலே இவ்விதமாக அநேக காரியங்கள், நாம் வாட்ஸ்அப், ட்விட்டர்ஸ் எதை பார்த்தாலும் எல்லா இடங்களிலும் கொலைகள், கொள்ளைகள், பரிதாபங்கள், வன்முறைகள் என்று நாம் காணுகின்ற செய்தியை நாம் காணுகின்றோம். காரணம், நம்மிடத்திலே உள்ள செயல்பாடுகளிலே கிறிஸ்துவின் சாட்சியை காத்துக்கொள்ள இயலாத நிலைமை, கிறிஸ்துவை பிறருக்கு அறிவிக்காத நிலைமை. அதில் எத்தனை பேர் நம்மளை பார்க்கின்ற செய்திகளிலே அநேகர் கிறிஸ்துவை அறிந்திருக்கிறார்களா என்று தெரியாது நமக்கு. அவ்விதமான சூழலிலே இன்றைய கால சூழல்கள் இருக்கிறதை நாம் காணுகின்றோம். ஆக பலி என்பது உடலில் நிகழும் செயல். ஆனால் விரோதம், வெறுப்பு, பழிவாங்குதல் போன்ற மனதளவிலான ஆத்தும கொலைகளை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? இதைத்தான் மக்களும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். நாமும் மனதளவிலே ஆத்தும கொலைகளை செய்கின்றவர்களாக இருக்கின்றோம். விரோதத்தின் வழியாக இன்று அன்பிலே கட்டப்பட்டவர்கள் விரோதித்து கொலை வரை செல்லுகின்ற சூழ்நிலைகளை நாம் காணுகின்றோம். வெறுப்பின் நிமித்தமாக விரோதிக்கின்ற செயல்களை நாம் காணுகின்றோம். அதே போல விரோதம், வெறுப்பின் காரணமாக பழி வாங்குகின்ற செயல்களிலே நாம் ஆத்தும கொலைகளை செய்கின்றவர்களாக இருக்கின்றோம். இந்த கொலைகளை நாம் செய்துவிட்டு ஆண்டவரிடத்திலே நாம் பங்கு பெறுவது சரியல்ல என்பதை
திருமறை நமக்கு சுட்டி காட்டுகின்றது. ஆனால் மன்னிப்பில்லாத பலி பூரணமாகாது. அவருடைய திரு முன்பதாய் நாம் வருகின்ற பொழுது நம்மையே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கும்படியாய் அழைக்கப்படுகின்றோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆகவேதான் ஆண்டவர் கூறுகின்றார், திருவிருந்தில் நாம் பெறுவது மன்னிப்பு பெற்ற இதயம், சமாதானம் செய்த உறவு, ஒப்புரவின் சாட்சி என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. ஆண்டவருடைய திருமுன்பதாய் வருகின்ற பொழுது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் வேண்டுகின்ற பொழுது நம்முடைய உறவு சமாதான உறவாக ஆண்டவர் புதுப்பிக்கின்றார். ஒப்புரவின் சாட்சியாக நம்மை உலகிற்குள் அனுப்புகின்றார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, திருவிருந்து என்பது ஒப்புரவின் திருப்பந்தி, ஹோலி கம்யூனியன் ஆஃப் லவ் அண்ட் ரெக்கன்சிலியேஷன் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். ஆக திருவிருந்து என்பது ஒப்புரவின் திருமையமாக நம்முடைய வாழ்வில் கடவுள் கொடுத்திருக்கின்றார். அதிலே நாம் ஆண்டவரிடத்திலே நாம் நன்றி நிறைந்த இதயத்தோடு நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வோம். ஆண்டவரோடு சமாதான உறவு செய்து கொள்ளும்படியாய் நம்மை தாழ்த்துவோம். ஒப்புரவின் சாட்சியாக வாழ நம்மை நாமே அர்ப்பணிப்போம். கடவுள் தந்த திருப்பந்தி அது ஒப்புரவின் திருமேடையாக மையமாக இருக்கிறது. அதை நாம் உணர்ந்தவர்களாக இன்றைய நாளிலும் அவருடைய அன்பும் உறவும் அவர் என்று மாறாததாக இருக்கிறது என்ற நன்றி உணர்வோடு அவருடைய கரங்களிலே நம்மை அர்ப்பணிப்போம். அவருடைய திருப்பந்தியிலே பங்கு பெறுகின்ற வேளையிலெல்லாம் அவ்வித உணர்வோடு நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய குற்றங்கள், குறைகள், பிரிவினைகள் எல்லாவற்றையும் நீக்கி நம்முடைய பெருமைகள், பண ஆசைகள், அதிகார சூழல்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு தாழ்மையோடு அவருடைய சமூகத்திலே கடந்து வந்து அதை பெற்றுக்கொண்டு ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்புரவின் பிள்ளைகளாக, மன்னிப்பு பெற்ற பிள்ளைகளாக, சமாதானத்தின் உறவிலே நாம் கடந்து செல்ல கர்த்தர் நமக்கு துணை செய்யும்படியாய் தாழ்த்துவோம். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இரக்கம் மிகுந்தவரே, இந்த நல்ல மனமகிழ்ச்சியான நாளிலே நன்றி இருந்ததோடு உம்முடைய திருவிருந்துக்காக நன்றி சொல்லுகின்றோம். ஆண்டவர், அன்பின் உறவாக அதை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். அது ஒருமைப்பாட்டின் அன்பின் அடையாளமாக எங்களுக்கு நீர் தந்திருக்கிறீர். அது ஒப்புரவின் அடையாளமாக, உறவாக நீர் அதை ஏற்படுத்தியிருக்கிறீர் என்பதை அறிந்து நன்றி சொல்லுகின்றோம். ஒவ்வொரு முறையும் நாங்கள் உம்முடைய திரு சமூகத்தில் வருகின்ற பொழுதெல்லாம் நாங்கள் எங்களுடைய குறைகளை, குற்றங்களை உணர்ந்து ஆண்டவர் அவைகளை எல்லாம் களைந்து உம்முடைய திரு முன்பதாய் வருகின்ற பொழுது நாங்கள் எல்லோரும் உம்முடைய உடலின் அங்கமாக, உம்முடைய நம்பிக்கையின் அங்கமாக இணைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம் என்ற விசுவாசத்திலே கடந்து செல்ல கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். இந்த திருக்கரங்களில் எங்களை அர்ப்பணிக்கின்றோம். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென். இந்த நாள் என்ற பாடல் பாடி நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கடவுளுக்கு என்று படைப்போம். இந்த பாடல் வேளையிலே ஸ்தோத்திர காணிக்கை படைக்கிறவர்கள் முன்வர அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கிருபை பொருந்தனையாள் நீ பரனே, கிருபை பொருந்தனையாள் நீதம், கிருபை பொருந்தனையாள் நீ பரனே, கிருபை பொருந்தனையாள் திரு அருள் நீடுமை ஞான திரேத்து, திரு அருள் நீடுமை ஞான திரேத்து பரில் நரனாகிய மாதுவின்
ஜெபம் செய்வோம். துதிகள் மத்திய வாசியும் எங்கள் தாயும் தந்தையுமாகிய நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான காலை நேரத்துக்காக, ஓய்வு நாளுக்காக நன்றி துதிக்கிறோம் சாமி. இப்பொழுது கூட கொடுக்கப்பட்ட காணிக்காக ஜெபிக்கிறோம் சாமி. தகப்பனே, நீ சொன்னீங்களே சாமி, கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், உற்சாகமாய் கொடுக்கிறவருக்கு தேவன் பிரியமா இருக்கார் சொல்லிடுற சாமி. சிறுக விதைக்கிறவன் சிறுக இருக்கிறான், பெருக விதைக்கிறவன் பெருக இருக்கிறான், கண்ணீரோடு விதைக்கிறவனோ கம்பீரமா இருப்பான்னு சொல்லல சாமி. இப்பொழுது கூட சந்தா காணிக்காக, பை காணிக்காக, அப்பா தசமபாக காணிக்காக கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு காணிக்கையும் 1, 10, 100 ஆசீர்வதிக்க முடியாது சாமி. தகப்பனே, நீ சொன்னீங்களே சாமி, என் நாமத்தினாலே நீங்கள் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதன் பிரதிபலன் அடையாமல் போவீர்களோ அப்படின்னு சொன்னீரே சாமி. கொடுத்த, ஜெபித்த, உழைத்த ஒவ்வொரு கரங்களையும் 100 தனையாய் ஆசீர்வதிங்க. இவை யாவும் இறைமைந்தன் இயேசுவின் வழியாய் வேண்டிய ஒரு நல்ல கடவுளே, ஆமேன். தொடர்ந்து நாம் 42ஆம் பக்கத்தில் இருக்கிற வித்தானியா ஜெபத்தை ஏறெடுப்போம். ஒவ்வொரு ஜெப குறிப்புகளுக்கு பின்பதாக கர்த்தாவே கிருபையாயிரும் என்று சொல்லி கடவுளை நோக்கி நாம் வேண்டிக் கொள்வோம். பரத்திலிருந்து வரும் சமாதானத்திற்காகவும் நம்முடைய ஆத்துமாக்களின் ரட்சிப்புக்காகவும் கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்வோமாக. அகில உலக சமாதானத்திற்காகவும் கடவுளுடைய பரிசுத்த சபைகளின் நல் வாழ்வுக்காகவும் அவைகளின் ஒருமைப்பாட்டுக்காகவும் கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்வோமாக. நம்முடைய பேராயர்களும் மற்றெல்லா பணிவிடைக்காரரும் சிறப்பாய் ரைட் ரெவரண்ட் டாக்டர் ரூபன் மார்க் என்னும் நமது பிரதம பேராயரும், ரைட் ரெவரண்ட் டாக்டர் ஜெய்சிங் பிரின்ஸ் பிரபாகரன் என்னும் நமது பேராயரும் நல்ல இதயத்தோடும் சுத்த மனசாட்சியோடும் தங்கள் பணிவிடையை நிறைவேற்ற கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்வோமாக. நமது தேசத்தின் ஜனாதிபதி, பிரதமர், அதிகாரம் வகிப்பவர் அனைவருக்காகவும் கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்வோமாக. வியாதியஸ்தர், உபத்திரப்படுவோர், துக்கப்படுவோர், மரண தருவாயில் இருப்போர் அனைவருக்காகவும் கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்வோமாக. ஏழைகள், பட்னியாயிருப்போர், அனாதைகள், விதவைகள், உபத்திரப்படுவோர் அனைவருக்காகவும் கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்வோமாக. அந்தகாரத்தினின்று நம்மை தம்முடைய ஆச்சரியமான ஒளி நடத்திற்கு வரவழைத்தவருடைய மகத்துவங்களை காண்பிக்கும் பொருட்டாக நமக்காகவும் கிறிஸ்துவின் திருப்பெயரை அறிக்கை பண்ணும் யாவருக்காகவும் கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்வோமாக. சர்வ வல்லமையுள்ள நித்திய கடவுளே, திருச்சபையின் முழு சரீரத்தை முது ஆவியானவரால் ஆண்டு பரிசுத்தப்படுத்துகிறவரே, திருச்சபையில் எல்லா நிலைமையில் உள்ள மனிதருக்காகவும் திருமுன்பதாய் நாங்கள் ஏறெடுக்கும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் அங்கீகரித்தலும் ஒவ்வொரு அங்கத்தினரும் தன் தன் அழைப்பிலும் பணிவிடையிலும் உண்மையோடும் கடவுளுக்கு உகந்த பக்தியோடும் ஊழியம் செய்ய நீர் கிருபை அளிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட எப்பொழுதும் நின்று நிலவுவதாக. ஆமேன். கடவுளுடைய திருப்பந்திக்கு நம்மை ஆயத்தப்படுத்தும்படியாய் நாம் யாவரும் எழுந்து நின்று பாமாலைகளிலே 191ஆம் பாமாலை சாந்த இயேசு சுவாமி வந்தின் நேரமும் என்ற பாடலை பாடி கடவுளுடைய திருப்பந்திக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம். பாமாலை எண் 191. அற்பம் பிரிக்குதல் பகுதி, பக்கம் எண் 44. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எவ்வளவு நன்மையும் எவ்வளவு இன்பமானது. அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லோரும் பங்கு பெறுகிறபடியால்
அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கிறோம். நம்முடைய கூடாரத்தை மன்னிப்பையும் சமாதானத்தையும் உறவின் வழியாய் தந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அருள்கின்ற மெய்யான சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக சமாதான வாழ்த்தை அருகில் உள்ளவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஜெபம் செய்வோம். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். இயேசுவே, உத்தம பிரதான ஆசாரியரே, நீர் உமது சீஷர்கள் மத்தியில் பிரசன்னமாய் இருந்தது போலவே எங்கள் மத்தியிலும் பிரசன்னமாகி அப்பத்தை பிற்கையில் எங்களுக்கு வெளிப்படுத்தியவர்களும் நீரே பிதாவோடும் பரிசுத்த ஆவியோடும் சதா காலமும் ஒரே கடவுளாக ஜீவித்த அரசாளுகிறீர். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உங்கள் இதயத்தை உயர்த்துங்கள். நம்முடைய ஆண்டவராகிய கடவுளுக்கு நன்றி செலுத்த கடவோம். ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமுள்ள நித்திய கடவுளே, நாங்கள் எக்காலத்திலும் இவ்விடத்திலும் உமக்கு நன்றி செலுத்துகிறது தகுதியும் நீதியும் எங்களுக்கு சிறப்பான கடமையுமாயிருக்கிறது. உமது குமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக நீர் வானங்களையும் பூமியையும் அவைகளுள்ள எல்லாவற்றையும் படைத்தீர். மனிதனையும் உமது சாயலாக உண்டாக்கினீர். அவன் பாவத்தில் விழுந்த போது புது படைப்பின் முதல் பலனாக நீர் அவனை மீட்டு கொண்டீர். ஆதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் பரமசபை அனைத்தோடும் நாங்கள் உமது மகிமுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி, சேனைகளின் கர்த்தராகிய தேவனே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், வானம் பூமி உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன, உன்னதமானவராகிய கடவுளுக்கே மகிமை உண்டாவதாக என்று இடைவிடாமல் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நாமத்தினாலே வந்தவரும் வருகிறவருமானவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் உன்னதத்திலே ஓசன்னா. ஆம் பிதாவே, நீர் பரிசுத்த, நீர் தோத்தரிக்கப்பட்டவர். கடவுள் மனிதரில் உருக்கமாய் அன்பு கூர்ந்து முது ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மையை தரித்து கொள்ளவும் சிலுவையில் மரித்து எங்களை மீட்டுக் கொள்ளவும் அவரை தந்தருளி நீரே. அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை தாமை ஏக பலியாக ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போந்ததுமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்தினதுமல்லாமல் நமது அருமையான மரணத்தை என்றைக்கும் நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதனை செலுத்தி வரும்படி நமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டு அருளினாரே. அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்புண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம், இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஆமேன். கர்த்தாவே, உமது மரணத்தை நினைவு கூறுகிறோம், உமது உயிர்த்தெழுதலை அறிக்கையிடுகிறோம், நீ திரும்ப வர காத்திருக்கிறோம். கிறிஸ்துவே, உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதா. ஆதலால் பிதாவே, உமது குமாரனாகிய எங்கள் ஆண்டவரின் அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலையும் பரமேறுதலையும் நினைவு கூர்ந்து உமது அடியார்களாகிய நாங்கள் அவருடைய கட்டளையின்படியே அவர் திரும்ப வருமளவும் அவரை நினைவு கூர்ந்து இதை செய்கிறோம். அவரில் நீர் எங்களுக்காக நிறைவேற்றின பூரண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்கள் தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பிற்கிறப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாயும் இருக்கும்படி எங்களையும் நீரே தந்த இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் உமது பரிசுத்த ஆவியால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கின்றோம். நாங்கள் எல்லோரும் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாகி விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாகி அவருக்குள் எல்லாவற்றையும் வளரும் கிருபை செய்யும். அவரோடும் பரிசுத்த ஆவியோடும் ஐக்கியமாக இருக்கிற சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய உமக்கு அவர் வழியாக சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆமேன். நம்முடைய இரட்சகராகிய கிறிஸ்து கற்பித்தபடி அவரில் நமக்கு அருளப்பட்ட தைரியத்தோடு சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். ஆண்டவருடைய திருப்பந்திக்கு நம்மை தகுதிப்படுத்தும்படியாய் அவருடைய இரக்கத்திற்காய் நாம் செய்த பாவங்கள் மீறுதல்கள் எல்லாவற்றையும் ஒரு நிமிடம் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் அறிக்கை செய்வோம். மன்னிப்பு பெற்ற இதயம், சமாதானம் செய்த உறவு, ஒப்புரவின்
அர்ப்பணிப்பு திருப்பந்தியிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கின்றவராயிருக்கின்றார். அவருடைய திருப்பந்தியை நாம் பெற்றுக்கொள்ள நம்முடைய பாவக்கரைகள் நீங்கும்படியாக ஒரு நிமிடம் நம்மை நாமே சீர்தூக்கி பார்ப்போம். அவருடைய இரக்கத்திற்காய் நாம் யாவரும் இணைந்து தாழ்மையின் செபத்தை ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவருடைய அளவற்ற இரக்கத்தை நம்பி சேருகிறோம். உடைய மேசையின் கீழ் விடும் துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரர் அல்ல. ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற இரட்சணியுடைய மாறாத ஆண்டவராய் இருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, எங்கள் பாவமுள்ள சரீரமும் ஆத்துமாவும் சுத்தமாகி எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாக இருப்பதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறோம். ஆமென். நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? வாரங்கள் எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது. சிறு பிள்ளைகள் இருந்தால் நீங்கள் முன் வரலாம். எல்லோரும் சாந்த இயேசு சுவாமி
கிறிஸ்துவின் சரீரமும் இரத்தமுமாகிய சாக்கிரமந்தை விசுவாசத்தினால் பெற்றுக்கொண்டவர்களாகிய நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோமாக. நாம் யாவரும் இணைந்து ஆண்டவரை போற்றுவோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, பரமபிதாவே, உமது நேசகுமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்களே உமது பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அவருடைய விலைமதியாத திரு சரீரமும் இரத்தமாகிய ஞான ஆகாரத்தினால் எங்களை போஷித்திருக்கிறீர். எங்கள் பாவங்களை மன்னித்து நித்திய ஜீவனை எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீர். அளவிடப்படாத இந்த நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சரீரமும் ஆத்மாவாகிய எங்களை பரிசுத்தமும் ஜீவனும் உள்ள பலியாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இதுவே நாங்கள் செய்யத்தக்க ஆத்மீக ஆராதனை. நாங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் எங்களுடைய நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக எங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகும்படி எங்களுக்கு அருள் புரியும். கடைசியில் நாங்கள் உமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் நித்திய ராஜ்யத்தின் ஆனந்தத்தை அடையத்தக்கதாக உலகத்தில் உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு கிருபை செய்யும். உம்மோடும் பரிசுத்தாவியோடும் ஒரே கடவுளாய் சதா காலமும் ஜீவித்து அரசாளுகிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் இவைகளை வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். எங்கள் கடவுளுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமேன். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் கடவுளையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இதயத்தையும் சிந்தையையும் காக்க கடவுது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்தின கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோடே நிலைத்திருக்க கடவுது. ஆராதனை நிறைவு பாடலாக பாமாலை 361 ஒப்பில்லாத திவ்ய அன்பே மோட்சானந்தா தேவரீர் என்ற பாடலை நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பாமாலை 361.
அன்பின் ஆண்டவரே, இரக்கம் மிகுந்தவரே, இந்த நல்ல நாளிலும் நாங்கள் உம்முடைய அன்பு உறவின் பிள்ளைகளாக நீர் எங்களை தெரிந்தெடுத்து உம்முடைய உறவை நீர் புதுப்பித்துக் கொண்டே வருகின்ற கடவுளாக இந்த நாளிலும் நாங்கள் உம்முடைய திருப்பந்தியின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை தந்திருக்கிறீர். இந்த திருப்பந்தியின் அன்பு அது மேன்மையானது, அது உண்மையானது, அது உம்முடைய மகிமையை நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை செய்கிறது என்பதை நாங்கள் அறிந்து நன்றி சொல்லுகின்றோம். தொடர்ந்து திருப்பந்தியின் கூட்டுறவிலே நாங்கள் நிலைத்திருக்கவும் உம்முடைய அன்பிலே நாங்கள் வழிநடத்தப்படவும் கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்வீராக. இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்துடைய போக கடவும்.